ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. என் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பில் போட்டுக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணிக்கு கருவேப்பில்னு பார்க்குறீங்களா? நம்ம ஸ்டைலில் நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அடுத்தது நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இந்த 5ஐயும் நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லியும் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு 33வது பிறந்த நாள். அதுக்காக தான் மஷ்ரூம் பிரியாணி மார்னிங்கே செஞ்சிட்ருக்கேன் அவசரமாக. அடுத்தது கொஞ்சமாக வணங்கி வந்ததுக்கு அடுத்தது கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரியாணி பவுடர் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம் அப்படின்னா, சீரகம், கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஃபார்மில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. மஷ்ரூம்லேயே தண்ணி விட்டு வரும், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி ஆட் பண்ண வேண்டியது இருக்காது. மஷ்ரூம் பாதியாக வந்ததுக்கு அடுத்தது உப்பு போட்டுட்டு 2 டம்ளர் புழுங்கல் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியும் போட்டுட்டு தேவையான அளவு 6 டம்ளர் நான் தண்ணி வச்சுருக்கேன். 6 டம்ளர் தண்ணி மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். காலையிலேயே அத்தை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தாங்க. அது வேண்டாமா சாருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த மஷ்ரூம் பிரியாணி அவசரமாக செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.